السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக, உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஃபர்லான சுன்னத்தான இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய ஸிக்ர்களை, துஆவை, இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனுடைய தொடர்புடன் வாழ்வதற்கும், குர்ஆன் நமக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூராவினுடைய கடைசி வசனங்களில் ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையில் மனிதர்கள் அனுபவிக்கின்ற சில நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். மனைவி, மக்கள், பொருட்செல்வங்கள், வாகனம், நிலம் என்றெல்லாம் வரிசையாக அல்லாஹ் ஒவ்வொன்றாக அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஸாலிக மதாஉல் ஹயாத்தித் துன்யா, இதுவெல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு சொற்ப காலத்திற்கு நாம் சுகம் தருவதற்காக தரப்பட்ட பொருட்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தினுடைய விரிவுரைகளில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட அருட்கொடைகள், அது வீடாக இருக்கலாம், அல்லது அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட பொருளாதாரமாக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம். இதை அனுபவிப்பது தவறு கிடையாது. ஆனால் அதில் எல்லை மீறிய ஆடம்பரமான வாழ்க்கையை கையில் எடுப்பதை அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிக்கிறான். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை அனுபவிக்கிற பொழுது அது தவறு கிடையாது. குலு வஷ்ரபு, அல்லாஹுவினால் தரப்பட்டதை நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு, விரயம் செய்ய வேண்டாம் என்று குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹுவினால் தரப்பட்ட நிஅமத்துக்களை அனுபவிக்கலாம், ஆனால் ஆடம்பரம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில், பல கட்டங்களில் இப்படியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். ஆடம்பரம் என்பது ஒவ்வொன்றிலேயும் உண்டு. நாம் உடுத்துகிற உடையில் உண்டு, நாம் போடுகிற செருப்பிலே உண்டு. எவ்வளவு தூரத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், தொடர்ந்து தலை சீவுவதை கூட ஒரு நாள் விட்டு நீங்கள் அதை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொதுவாக மன்கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு, அல்லாஹு தஆலா யாருக்கு முடி தந்திருக்கிறானோ அவர் அந்த முடியை கண்ணியப்படுத்தட்டும்னு சொன்னாங்க. அப்போ எண்ணெய் தேய்ப்பதோ, தலை சீவுவதோ இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். அதை செய்யும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் விட்டு நீங்க அதை செய்யுங்க. அதை கூட என்ன, பல நேரங்களில் அந்த எளிமையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். ஒரு பெரிய உமர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, ஆசைப்படுவதையெல்லாம் நீங்கள் வாங்கி குவித்து விடுகிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம். தேவையா இல்லையாங்கிறத கவனிக்கிறது இல்லை, ஷரீஅத்துக்கு இது ஆகுமா இல்லையாங்கிறத கவனிக்கிறது இல்லை. நம்ம ஆசைப்பட்டுட்டோங்கிறதுக்காக உடனடியாக அதை வாங்கி அனுபவிக்கிற இந்த நிலைதான் இது ஆடம்பரத்தினுடைய உச்சம் என்று சொன்னார்கள். வாழ்க்கையில சஹாபிகளுக்கு அல்லாஹ் பின்னால வசதியை கொடுத்தான்.
கஷ்டப்பட்ட காலங்கள் என்று ஒன்று இருந்துச்சு. ஆனா பின்னால் அல்லாஹு தஆலா வசதியை கொடுக்கிற பொழுது சஹாபிகள் வாழ்க்கையிலிருந்து அந்த எளிமை கெட்டுவிடாமல் பாதுகாத்து கொண்டார்கள். எந்த இடத்திலேயுமே வாழ்க்கையில வசதி வந்துச்சு, பெரிய விசாலமான வாழ்க்கை வந்துச்சு, நினைச்சத வாங்கி சாப்பிட முடியும், நினைச்ச அளவுக்கு நம்ம வீடு கட்டி இருக்க முடியும், நினைக்கிற அளவுக்கு வாகனங்கள் வாங்க முடியும், இப்படியான ஒரு வசதி அல்லாஹ் பின்னால கொடுத்தான். ஆனா அந்த வசதியான வாழ்க்கையில் சஹாபிகள் மாட்டிக்கொள்ளவில்லை. அந்த ஆடம்பரம் ஒரு கட்டம் சஹாபிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் எவ்வளவு வசதிகள் வந்தாலும் இந்த துன்யாவில் இருந்து எளிமைதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என்னை எளிமையாக வாழவை, என்னை எளிமையாக வாழவை, என்னை எளிமையாக மரணிக்க செய், எளிமையானவர்களோடு நாளை மறுமையில் என்னை எழுப்பு என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். எந்த ஒரு இடத்திலேயுமே அல்லாஹ் இதை விரும்புவான். வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருந்தாலும் கூட எளிமையாக வாழுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு நாள் திடீர்னு ராத்திரி அல்லாஹு அக்பர் சத்தமிட்டாங்க. இரவு நேரத்தில் அல்லாஹு அக்பர் சத்தம் போடுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? இல்லை, என் வாழ்க்கையில அல்லாஹு தஆலா இன்னைக்கு நான் எகிப்தினுடைய கவர்னரா இருக்கிறேன், இன்னைக்கு நான் எகிப்தினுடைய கவர்னராக இருக்கிறேன். ஆனா ஒரு காலகட்டம் என் வாழ்க்கையில நான் பள்ளிவாசல்ல நிற்ப தொழுகைக்காக தக்பீர் கட்டி நிற்கிற பொழுது நான் மயங்கி விழுந்துருவேன். மயங்கி விழுந்து எனக்கு அப்படி கை கால்லாம் உதற ஆரம்பிக்கும். பல பேர்கள் வந்து எனக்கு ஏதோ வலிப்பு நோய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நரம்புல, கழுத்து நரம்புல எல்லாம் மிதிப்பார்கள் எனக்கு. ஆனால் அவர்களுக்கு தெரியாது நான் பசியினால தான் இப்படி மயங்கி விழுந்துட்டேன்னு தெரியாது. பல நாட்கள் பசியோடு பட்டினியோடு இருந்தேன். புஸ்ரா பின்த் கஸ்வான் என்ற ஒரு பெண்ணிட்ட நான் வேலை செஞ்சேன். அந்த அம்மா பெரிய பணக்கார வசதியான பெண்ணு. என்னுடைய வயிற்றுக்காக நான் அந்த பெண்ணிடத்துல நான் வேலை செஞ்சேன். பல நாட்கள் அந்த அம்மா போகிற இடங்களுக்கு நான் போவேன். ஒட்டகங்களுக்கு உணவு வைக்கிறது, இதுதான் என் வேலை. அவங்களுடைய சாமான்களை இறக்கி வைக்கிறது, ஏற்றி வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தேன். அல்லாஹ் பின்னால் வசதியை தந்தான். அந்த பெண்ணை என்னை நிக்காஹ் செய்து கொண்டார்கள். அந்த பெண் என்னை எனக்கு மனைவியாக ஆனாங்க. அல்லாஹ் என் வாழ்க்கையை மாத்தினா. அதுக்கு பின்னால எகிப்தினுடைய அமீராக நான் ஆயிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நினைச்சு பார்க்கிறேன், இன்றைக்கும் கூட என் வாழ்க்கையில எப்பொழுதாவது கொஞ்சம் ஆடம்பரத்தை ஷைத்தான் எனக்கு முன்னால காட்டினா என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பேன். நான் என்னுடைய பழைய வாழ்க்கை, ஒவ்வொருவர்களுக்கும் இப்படியான சில பழைய வாழ்க்கை இருக்கும். நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் எல்லாம் முடிவெடுத்து, எல்லா மனைவிமார்களும் இப்படி ஆடம்பரமா வாழ்றாங்க, விரும்பின ஆடையை உடுத்துறாங்க, விரும்பின அளவுக்கு நகை போடுறாங்க, நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டமான ஒரு வாழ்க்கையில, இப்படி ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில இருக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்போம், நாமும் போராட்டம் பண்ணுவோம், நமக்கும் இப்படி வசதியான ஒரு வாழ்க்கை வேணும், ஆடம்பரமான வாழ்க்கை வேணும்னு ரசூலுடைய மனைவிமார்கள் முடிவெடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் கொஞ்சம் வசதி கொடுங்க, நாங்களும் ஆடம்பரமா வாழணும். யாரு? உம்மஹாத்துல் முஃமினீன், உலகத்தினுடைய உத்தமிகளான நம்முடைய தாய்மார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி சொன்னதில்லை. சொன்னாங்க, உங்க யாரோடையும் ஒரு மாசம் நான் பேச போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, தனியாக பள்ளிவாசலுக்கு மேல உள்ள ஒரு ரூம் இருக்கும் ரசூலுல்லாஹ், அங்க போய் உட்கார்ந்துட்டாங்க. எந்த மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் போகல. மதீனா முழுக்க இந்த பிரச்சனை பற்றி எரிகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார தலாக்கு விட்டுட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு அப்படி பரவலாக்குறாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு ஸத்தாப் ரலியல்லாஹுவுக்கு இந்த பேச்சு கவனத்திற்கு வந்த உடனே நேரடியாக தங்களுடைய மகள் ஹப்சாவுடைய வீட்டுக்கு போனாங்க. ஹப்சாட்ட போய் கேட்டாங்க, உங்கள்கிட்ட பல தடவை நான் சொல்லலையா, உனக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட தான் கேட்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட நீ கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உங்களை சொல்லலையா? நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த முடிவு எடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டீங்க? தலாக்கு விட்டுட்டாங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்கிறதுக்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு போனாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கயிற்று கட்டிலில் படுத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கைசரும் கிஸ்ராவும் உலகத்தினுடைய அரசர்களாக அவர்கள் எல்லாம் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இருவுலக தலைவர் நீங்க,
கயிற்று கட்டில் உங்க உடல்ல அப்படியே பதிஞ்சு போய் இருக்குது. இவ்வளவு பெரிய ஏழ்மையில கஷ்டத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா யார சூழல்லாம், அல்லாட்ட ஒரு துவா கேட்கலாமே யார சூழல்லான்னு கேட்டாங்க. அல்லாட்ட நீங்க ஒரு துவா செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தந்துருவான்னு சொல்லி சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, பல பேர்கள் நிறைய நன்மையை செஞ்சுட்டு ஆகிரத்துல போய் அந்த நன்மையை எதிர்பார்ப்பாங்க. நான் இவ்வளவுதான் நன்மையை செஞ்சிருக்கிறேன், தொழுது இருக்கிறேன், நோன்பு வச்சிருக்கிறேன், இப்படியெல்லாம் நன்மையை செஞ்சேன்னு சொல்லிட்டு அல்லாட்ட போய் எதிர்பார்க்கும் போது அவங்களுடைய பட்டியலில் அந்த நன்மை இருக்காது. அல்லாட்ட கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், துன்யாலேயே நீ ஆடம்பரமா வாழ்ந்த அந்த நன்மையை நீ அனுபவிச்சுட்டேன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அஸ்ஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா. துன்யாவிலேயே பல பேர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை, வசதியை நாம தேர்ந்தெடுத்து வாழுகிற பொழுது அது நாம் செய்த நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டிருக்கும். எனவே நான் அல்லாஹ்விடத்தில் நான் ஆகிரத்திற்காக நான் அதை சேமித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல சில நேரங்களில் வசதி வாய்ப்புகளை கொடுக்கலன்னா மறுமைக்கான சேமிப்பு நினைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஆயத்து வந்துச்சு, நபியே உங்க மனைவிமார்கள்ட்ட கேளுங்க, யா அய்யுஹன் நபி இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா ஃபஸீனதஹா. துன்யால ஆடம்பரமா தான் வாழணும்னு அவங்க விருப்பப்படுறாங்கன்னா, அப்படி ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நீங்க தலாக்கு விட்டுருங்க நபின்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்து. அத்தனை மனைவிமார்கள் மீது இறக்கப்பட்ட வசனம் இது. குர்ஆன்ல இப்படி ஒரு கடினமான ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா சொன்ன, நபியினுடைய மனைவிமார்களாக இருந்து இப்படி ஒரு ஆடம்பரத்தை அவங்க விரும்பினாங்கன்னா அவங்க உங்க மனைவியா வேண்டான்ட்டான் அல்லாஹ் தஆலா. எல்லாத்தையும் தலாக்கு விடுங்க, ஃபதஆலைன உமத்திஅகுன்ன வஸர்ஹகுன்ன, சந்தோஷமா நான் உங்களை பிரிச்சு வச்சறேன்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை மனைவிமார்கள்ட்ட ஓதி காட்டி சொன்னாங்க, வஇன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலும் தான் வேணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்னோடு இந்த எளிமையான வாழ்க்கையை திருப்தி கொண்டு வாழுங்க, ஆடம்பரம் தான் வேணும்னா உங்களை நான் விட்டறேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா பெண்மணிகளும் மனைவிமார்களும் உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க இந்த வாழ்க்கையை பொருந்திக் கொள்றோம்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹு தஆலா இந்த ஆடம்பரம் என்ற இந்த வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விரும்புறதில்லை பல நேரங்கள்ல. எனவே எளிமையான வாழ்க்கையை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க, விரும்பி தேர்ந்தெடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நினைச்சிருந்தா இந்த உஹது மலையை அல்லாஹ்ட்ட நான் தங்கமாக்கி கேட்டிருப்பேன், அல்லாஹ் எனக்கு அப்படி தருவதற்கு தயாராக இருந்தான். ஆனால் அந்த எளிமையான வாழ்க்கையை நான் விரும்பி தேர்ந்தெடுத்துக்கிட்டேங்கிறான். அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்கும். மறுபுறத்தில் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வசதியை தருகிறானோ அல்லது எவ்வளவு தூரம் அந்த வசதியை நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களிடத்துல இருந்து அல்லாஹ் அமலையும் எதிர்பார்ப்பான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதி எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் நம்மள்ட்ட நிறைய அமல இபாதத்தை அல்லாஹ் எதிர்பார்ப்பான். எனவே வசதிகள் அனுபவிக்கிறது முக்கியம் இல்லை, அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான எளிமையான ஒரு வாழ்க்கை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். எனவேதான் சஹாபிகள் பின்னால ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு நிலை மாறிவிடக் கூடாது என்பதில் சஹாபிகள் மிகுந்த கவனத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டார்கள். ஆரம்ப காலகட்டம் மக்காவோடு இருந்த பொழுது கஷ்டமா இருந்தாங்க. அப்போ கஷ்டத்துல இருந்த வாழ்க்கை பின்னால மதீனாவுக்கு வந்தவுடன் வசதி வந்துச்சு, வசதி வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. அல்லாஹ் விசாலமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான். சஹாபிகள் ஏழையாக மட்டுமே வாழல, ஆனா பின்னால பெரிய செல்வத்தோடு வாழ்ந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போகும்போது ஒவ்வொரு மகனுக்கும் கிடைத்த சொத்தை 1 லட்சம் ரூபாய் எழுதுறாங்க. வசதி இருந்தது, பணங்காசுகள் இல்லைன்னு இல்லை, அது கிடைத்தும் கூட எளிமையாக வாழணும். இதுதான் சஹாபிகளுடைய வாழ்க்கை. இருக்குதுங்கிறதுக்காக ஆடம்பரத்தை நம்ம கையில் எடுத்துட கூடாது. குர்ஆன் முழுக்க அல்லாஹ் தஆலா ஆடம்பரத்தை மிக வன்மையாக அல்லாஹ் கண்டிக்கிறான். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கிடைத்து உமர் ரலியல்லாஹு போறாங்க. எங்க போறாங்க? சாவி அவங்க கையில தான் கொடுப்பதாக கிறிஸ்தவ பாதிரிகள் சொன்னாங்க. சிரியாவுக்கு உமர் ரலியல்லாஹு போகிற ஒரு பயணம், நீண்ட தூர பயணம் போகிறாங்க. ஒரு ஒட்டகத்துல அவங்க உட்காருவாங்க ஒரு 5 கிலோமீட்டர், பின்னால அவங்களுடைய வேலைக்காரங்க உட்காருவாங்க அவங்க ஒரு 5 கிலோமீட்டர். இப்படியே மாத்தி மாத்தி முறை வச்சு கடைசியா சிரியாவுக்குள்ள உள்ள நுழைகிற பொழுது உமர் ரலியல்லாஹு ஒட்டகத்தினுடைய கயிறை பிடிக்கணும், வேலைக்காரர் ஒட்டகத்துக்கு மேல இருக்கணும். உமர் ரலியல்லாஹு செருப்பை எடுத்து தங்களுடைய கக்கத்தில் வைத்துக் கொண்டு அப்படியே வெறும் காலாக நடந்து வந்தார்கள்.
வெறும் காலில் நடந்து வந்தாங்க. அபூ உபைதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் நீங்கள் வெறுங்காலுடன் நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, வாழ்க்கையில உயர்ந்த ஒரு நிலைக்கு வருகிற பொழுது, அல்லாஹ் பெரிய நியமத்தை தரும்போது அல்லாஹ்ட்ட நம்ம சாதாரணமான ஆளாக காட்டணும். அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. நம்ம எப்பொழுதுமே நம்மளை பெரிய ஆளாக காட்டிக் கொள்றதோ அந்த நிலை எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அப்போ அதனாலேயே சஹாபிகள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில நேரங்களில் வெற்றுக்காலுடன் நீங்கள் நடந்து செல்லுங்கள், அப்பொழுதுதான் அந்த எளிமையை அல்லாஹ்ட்ட காட்ட முடியும். உமர் ரலியல்லாஹு அப்படி செருப்பை வச்சுக்கிட்டு சாதாரணமா வெறுங்காலில் நடந்து வந்த உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு அவர் தான் தளபதி, அந்த பூமியை வெற்றி கொண்ட தளபதி. அவர் சொன்னாரு, நீங்க ஊருக்குள்ள வரீங்க, கிறிஸ்துவ பாதிரிகள்லாம் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் நீங்க நடந்து இப்படி காலில் செருப்பு இல்லாம இப்படி வர்றது சரியில்லை, அதனால நீங்க ஒட்டகத்துக்கு மேல வாங்கன்னு சொன்னாங்க. கடுமையாக கோவப்பட்ட உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நம்ம எந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறோம், கண்ணியத்தை போய் நீங்க யார்கிட்ட தேடுறீங்கன்னா, கண்ணியத்தை யார்கிட்ட தேடுறீங்க, இவங்கள்ட்டையா தேடுவீங்க, எப்ப இவங்கள்ட்ட தேடிட்டீங்களோ அப்பவே நாம அவங்க பார்வையில தாழ்ந்து போயிடுவோம். நமக்கு ஏற்கனவே அல்லாஹ் கண்ணியத்தை இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உயர்ந்த மார்க்கத்தில் நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்போ சஹாபிகளுடைய உள்ளத்துல எவ்வளவு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போனாலும் கூட, அந்த மாதிரியான கலாச்சாரத்துக்குள்ள வாழ்ந்தாலும் கூட தங்களுடைய தனித்தன்மையை பாதுகாத்தாங்க. பாரசீகத்தினுடைய தூதராக அனுப்பி வைக்கிறாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு, போய் பாரசீக அதிபர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஜிப்பாவை பார்த்தா சாதாரணமான ஜிப்பா, அழுக்கடைஞ்ச ஜிப்பா, ரொம்ப சர்வ சாதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. சஹாபிகள் அப்படித்தான் இருப்பாங்க. பாரசீகம்ங்கிறது நாகரிகத்திற்கு பெயர் பெற்ற நாடு. அவன் எப்பொழுதுமே தன்னுடைய கலாச்சாரம் தான் உலகத்துல உயர்ந்ததுன்னு நினைப்பான். அப்படி இருக்கிற ஒரு பாரசீக தலைமைக்கு அனுப்பி வைக்கிற ஒரு சாதாரணமான சஹாபி, அவர் சாதாரண உடையில போறார். போய் அவர் பாரசீக, இவங்கெல்லாம் உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்டோம், பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்களான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு சாப்பிட்றதுக்காண்டி உட்கார வச்சாங்க. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தட்டுல இருந்த ஒரு ரொட்டி துண்டு கீழே விழுந்துருச்சு. அந்த சஹாபி அந்த ரொட்டி துண்டை எடுத்து அப்படியே லேசா தட்டி மறுபடியும் தட்டையில போட்டார். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா நினைப்பான். பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாரு, எவ்வளவு பெரிய சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்றீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாரு, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹவுலாயில் ஹமகா, இந்த மடையர்களுக்காக என் உயிரிலும் மேலான கண்மணியினுடைய சுன்னத்தை நான் விட்டு தரணுமான்னு கேட்டேன். இதுதான் சஹாபாக்கள். சஹாபிகள் எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு வந்து வைத்தாலும் கூட அந்த எளிமை தான் அவர்களை உச்சத்தில். ரோமிலிருந்து 2 அரசர்கள் உமர் ரலியல்லாஹு பார்க்க வந்து மதீனா முழுக்க தேடினாங்க, எங்க உமர் எங்க உமர்னு. சாதாரணமாக ஒரு மரத்துல கையில மரத்துக்கு கீழே ஒரு கல்ல தலைக்கு வச்சுட்டு அப்படியே படுத்து கிடந்தாங்க. இந்த உமருடைய பெயரை கேட்டாவா இப்படி உலகமே நடுங்குது. ஆனா அந்த உமர் சர்வ சாதாரணமாக ஒரு மரத்தினுடைய நிழல்ல தலைக்கு கல் வச்சுட்டு படுத்திருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த எளிமை தான் இந்த உம்மத்தை இந்த உயரத்துல கொண்டு போய் போச்சு. அப்ப இந்த சமுதாயத்தினுடைய பலமே அதுதான், எளிமையான வாழ்க்கை. வாழ்க்கையில எவ்வளவு உச்சத்தை தொட்டாலும் சஹாபிகளுக்கு இந்த அடிப்படையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே வாழ்க்கையில ஆடம்பரம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல். எனவே ஆடம்பரம் தேவைக்கு அதிகமான, இது தேவையா இல்லையா, பயனுள்ளதா இல்லையா, ஹலாலா இல்லையா என்றெல்லாம் பார்க்காமல், பார்க்கிற பொருட்களை எல்லாம், ஆசைப்படுகிற பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கிற நுகர்கிற கலாச்சாரம் என்பது அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. அது இஸ்லாம் விரும்பவும் இல்லை. உச்சமான ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால தங்களை எளிமையான ஒரு வாழ்க்கையோடு காட்டிக் கொண்டவர்கள் தான். அதுதான் தங்களுக்கான வெற்றியாகவும் குர்ஆன் சஹாபிகளை குறித்து முன்வைக்கிறது. எனவே அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கொடைகள் என்பதை அனுபவிப்பதற்கு தான், அது ஆடம்பரத்திற்கு அல்ல. ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நிஅமத்துக்களை உணர்ந்து அனுபவிக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக காலமெல்லாம் நாம் வாழ முடியும். அல்லாஹ் விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.